வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. 18 மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அதிமுகவில் புகார் தெரிவித்துள்ளனர். அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்களிடம் கிட்டத்தட்ட அதிமுகவின் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. அதிமுகவின் நிலைப்பாடு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஒன்றுமே இனி செய்ய முடியாது. அவரை உடனடியாக பதவியிலிருந்து மாற்ற வேண்டும். இல்லையென்றால் தொடர் தோல்விற்கு எடப்பாடி பழனிசாமியே முக்கியமான காரணமாக இருப்பதோடு அவரை நிச்சயம் அதிமுகவில் முக்கியமான பொறுப்புகளிலும் இனி அவரை வைக்கக்கூடாது. அதிமுக தொடர் தோல்வி. சுமார் 11 தேர்தல்களில் அதிமுக தோல்வியடைந்ததற்கு எடப்பாடி பழனிசாமி மட்டுமே பொறுப்பேற்க வேண்டும். அவற்றிற்கு ஒட்டுமொத்தமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த தவறுகள் அனைத்தையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானாக முன்வந்து அவரது பதவியை ராஜினாமா செய்யவில்லை என்றால் அதிமுகவின் பொதுக்குழு செயற்குழுவை கூட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரான நிச்சயமான மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை நாங்கள் ஏற்படுத்துவோம், நீதிமன்றத்தை நாடுவோம் என்று 18 நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக புகார்களை தெரிவித்திருப்பதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுகவின் தோல்வி. அதிமுகவில் வெற்றியடைந்த 47 எம்எல்ஏக்களில் 5 பேர் ராஜினாமா செய்துவிட்டனர். சி.வி. சண்முகம் அவர்கள் நிலைமை என்ன என்பதும் தெரியவில்லை. எஸ்.பி. வேலுமணி அவர்களும் அந்தர்பல்டி அடிக்கக்கூடிய நிலைமையிலும் இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஒற்றை தலைமையின் காரணமாக பாரம்பரியமான கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவின் நிலைமை தற்பொழுது கேள்விக்குறியாக மாறிவிட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது எல்லாம் தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேவை அதிமுகவை கைப்பற்றுவது மட்டும்தான். அவர் நினைத்தது நடந்துவிட்டது. ஆனால் வெற்றியடைய எடப்பாடி வைத்திருந்தால் அவர் சிறப்பான தலைவராக இருந்திருப்பார். ஒரு தேர்தல்களில் கூட எடப்பாடியால் வெற்றியடைய முடியவில்லை. தொடர் தோல்விகள்தான். அதிமுகவில் 11 தேர்தல்களில் எடப்பாடி தோல்வியை தழுவி அதிமுகவின் இந்த நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காரணம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இனியும் அவர் சுயநலமாக இருந்தால் அதிமுகவை நிச்சயமாக தோல்வியில் விளிம்பிற்கே கொண்டு சென்று விடுவார். தமிழ்நாட்டின் பேரியக்கமாக இருந்த அதிமுக வேறு கட்சியின் தலைமைக்கு செல்லக்கூடிய நிலைமையை உருவாக்கி விடுவார். ஆகையால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக புகார்களை கொடுத்த நிர்வாகிகள் உடனடியாக தானாக முன்வந்து ராஜினாமா செய்து பொதுக்குழுவை நடத்தி சசிகலாவை அதிமுகவின் பொதுச்செயலாளராக நியமிக்க வேண்டும் என்று கூறுவது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.